சுதந்திரம் வந்தது பல மகான்களுடைய தியாகத்தினால, பல லட்சக்கணக்கான மக்களுடைய கனவுனால, அவங்க கொடுத்த தன்னுடைய வாழ்க்கையை அதுக்காக அர்ப்பணித்ததுனால. சுதந்திரம் நமக்கு 1947வது வருஷம் பிரிட்டிஷர்கள் கையால் நம்ம வாங்கி இருக்கலாம். ஆனா நம்ம நாடு பிரிட்டிஷர்கள் கீழே மட்டும்தான் அடிமையா இருந்ததா அப்படின்னு சொன்னா இல்ல. நம்ம நாட்டு மேல வெளிநாட்டினுடைய படையெடுப்பு ஆனது 6th century BCE அந்த சமயத்துல பர்ஷியா பகுதியிலிருந்து ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் பல பேர் நம்ம நாட்டு மேல படையெடுத்துட்டு வந்தாங்க. சிறிய வருடங்கள் இந்த நாட்டுல அவங்களுடைய ஆட்சியும் நடந்தது, சில பகுதிகளில் மட்டுமே. காமன் எரா அதனுடைய 7வது நூற்றாண்டு, அதுல பாத்தீங்கன்னா பல அதிலிருந்து ஆரம்பித்து வரிசையாக நம்ம நாட்டு மேல படையெடுப்பு நடந்தது. ஆனா 500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த நாட்டுல ஒரு சிறிய இடத்துல அவங்களால ஒரு ராஜ்யத்தை அவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சது. அப்படின்னா கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் நம்ம அவங்கள தடுத்து நிறுத்தினோம். போரிட்டு அவங்க போர்ல தன்னுடைய உயிர் பலிதானம் பண்ணி அவங்கள தோக்கடிச்சு வெளியே விரட்டி அவங்கள எல்லாரையும் நம்ம நாட்டை சுதந்திரமாக வைத்திருந்த அனைத்து பேரும் நம்மளுடைய சுதந்திர வீரர்களே. இந்த மாதிரி 13வது நூற்றாண்டு ஆரம்பத்தில் இந்த நாட்டில் தில்லி சுல்தானேட் ஆனது பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது. ஆனா கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் அப்புறம் பாபர் இந்த நாட்டு மேல படையெடுத்துட்டு வந்தார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தின் மேலையும் தாக்குதல் நடந்தது. ஆனா அவங்க எந்த விதமான எதிர்ப்பு இல்லாம இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. நிறைய அரசர்கள் அவங்களோட போரிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இல்லாம பேரரசுகள் உருவாக்கி அவங்களை எதிர்த்து நின்றாங்க. அப்படி பார்த்தா நமக்கு நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய விஜயநகர எம்பையர் ஆனது இதுல முக்கியமானது. அதுக்கப்புறம் முகலாயர்கள், அவங்களோட சிவாஜி மராட்டா எம்பையர், அதே மாதிரி ராஜபூத், அதே மாதிரி சிக்கியர்கள், அவங்க எல்லாருமே தொடர்ந்து போரிட்டுட்டே இருந்தாங்க. அவுரங்கசீப்க்கு அப்புறம் இந்த நாடுன்னது மராட்டா அவங்க கீழே வந்தது. ஆனா நம்ம பொதுவா என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பிரிட்டிஷர்கள் வரும்போது இந்த நாட்டுல முகலாயர்கள் தான் ஆட்சியில இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். இது நமக்கு சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு இல்லை. ஆனா மகாராஷ்டிரா மராட்டா வீரர்களுடைய வெற்றி, அவங்க தன்னுடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண விஷயத்த நமக்கு சொல்லி கொடுக்காதனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா முகலாயர்கள் தான் ஆட்சியில இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது இல்லை. ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டு மேல பிடிப்பு அல்லது எப்போ வந்தது அப்படின்னு சொன்னா 3rd மராட்டா ஆங்கிலோ வார்க்கு அப்புறம் மராட்டா வீரர்களை 3வது முறை போர்க்களத்துல சந்தித்து அவங்களை தோற்கடித்த பிறகுதான் பிரிட்டிஷர்களுக்கு இந்த நாட்டு மேல ஒரு பிடிப்பனதே வந்தது. இந்த மராட்டா வீரர்களுடைய கடைசி முயற்சி என்று சொல்லலாம் 1857வது வருஷம் நடந்த முதல் சுதந்திர போர் என்பது. அந்த சுதந்திர போர் மூலமாக கடைசியாக மராட்டா வீரர்கள் முயற்சி செய்தார்கள் பிரிட்டிஷர்களை வெளியே அனுப்பதற்காக. அதுல பிரிட்டிஷர்கள் வெற்றி. அதுக்கப்புறம் முழுமையாக நம்ம நாட்டு மேல அவங்களுடைய அதிகாரம் நம்மளுடைய திரும்பி பாத்தீங்கன்னா மீண்டும் அடிமைத்தனம் பண்ணது ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் பல 40 வருஷங்கள், கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் எந்த விதமான சலசலப்பு இல்லாத ஒரு காலகட்டம். 40 வருஷம் முடிச்சிட்டு 1897வது வருஷம் சாப்பேக்கர் சகோதரர்கள் ராண்டை கொன்னதோட சலசலப்பு நாட்டுல வந்தது. அப்போதான் பார்த்தா மக்களுக்கு புரிய வந்தது. ஒரு பக்கம் பிரிட்டிஷர்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருந்தாலும், ஒரு பக்கம் 40 வருஷத்துக்கு முன்னாடிதான் பார்த்தா சுதந்திர போர்ல நம்ம தோத்து இருந்தாலும், இளைஞர்கள் மனசுல பல பேர் இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க மனசுல பிரிட்டிஷர்களை எதிர்த்து போரிடணும், சுதந்திர நாட்டு நம்ம சுதந்திரத்தை நாட்டை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், சுதந்திரம் நமக்கு வேணும் என்ற ஒரு எண்ணம் வந்தது இளைஞர்கள் மனசுல இருக்கு. அது நாட்டுல புரிய வந்தது. ஆனா அதுக்கப்புறம் அந்த சமயத்துல இந்த 40 வருஷத்துல ஒண்ணுமே நடக்கலையா அப்படின்னு சொன்ன இல்ல. பல மகான்கள் பிறந்தாங்க. 1863 சுவாமி விவேகானந்தர், அரவிந்த கோஷ், அதே மாதிரி சுவாமி ஸ்ரத்தானந்தா, இப்பேற்பட்ட பல பேர் பாத்தீங்கன்னா இந்த நாட்டினுடைய சமுதாயத்தினுடைய மறுமலர்ச்சிக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய மகான்கள், நாட்டினுடைய மக்களை எழுப்பி அவங்களுக்கு சுதந்திரத்து மேல ஆசை வருவது போல செய்யக்கூடிய மகான்கள் இந்த நாட்டில் பிறந்தாங்க. சோ அப்படி பிரிட்டிஷர்களை எதிர்த்து போராட்டம் செய்தவங்கள் அப்படின்னு பார்த்தா பல பேர் நம்ம சொல்லலாம். ராம் சிங் கூகா, வாசுதேவ் பல்வந்த் பாட்கே, சந்திரசேகர் ஆசாத், பகத்சிங்,
வாவுசி ஐயர், இப்படி வந்து பல பேர் வந்து பிரிட்டிஷ் எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க, ரெவல்யூஷனரிஸ் ஆகும். அதே மாதிரி வந்து காங்கிரஸ் மூவ்மெண்ட்டும் வந்து பிரிட்டிஷ் எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திலக், லாலா லஜபத் ராய், பாலகங்காதர திலக், பிபின் சந்திரபால், மகாத்மா காந்தி, அரவிந்த் கோஷ், இப்பேற்பட்ட பல பேர் வந்து காங்கிரசுடைய தலைவர்களாக இருந்து இந்த சமுதாயத்தை வந்து சுதந்திரத்தை நோக்கி செயல்படுமாறு செய்தார்கள். அப்படி நமக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சது. ஆனா வந்து ஜூன் 3ஆம் தேதி ஒரு விஷயத்தை முடிவு பண்றாங்க. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல வந்து ஒரு பில் பாஸ் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, பாரத நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், அதோட பாரத நாட்டை 2ஆ பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 3ஆம் தேதி முடிவு பண்றாங்க. ஆகஸ்ட் 1948 வருஷம் இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 14 வருடங்கள் காலகட்டம் இதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சுதந்திரம் கிடைச்சது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே 1947 நமக்கு வந்து சுதந்திரம் கொடுத்தாங்க. நாட்டை பிரிக்கணும் என்ற முடிவு எடுத்த 72 நாளுக்குள்ள நமக்கு வந்து சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து ஏகப்பட்ட குழப்பம். பல பேர் இது வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 14, 15 காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியினுடைய மீட்டிங் நடக்கிறது. நாடு முழுக்க வந்து அந்த மீட்டிங்கை நோக்கி பார்த்துட்டு இருக்கு. காங்கிரஸ் கண்டிப்பாக வந்து இந்த பிரிவினையை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆசையோட பார்த்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, பல பேர் வந்து அங்க பேசி வந்து கடைசியில 157 வாக்குக்கு 29 வாக்குல வந்து அந்த நாட்டை பிரிக்கணும் என்ற தீர்மானம் ஆனது ஏற்றுக்கொள்ளப்பட்டது காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டினால. மக்கள் எல்லாம் கூட வந்து ஆசை இருந்து எழுந்து டிவாஸ்டேட்டட். அப்படி வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்து நம்ம அந்த தலைவர்களை நம்பி நம்ம வந்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுக்க வந்து ஒரு எண்ணம் ஆனது வந்தது. ஆனா வந்து எவ்வளவு காலகட்டம் இருக்கு நமக்கு? ஜூலை, ஆகஸ்ட் 2 மாசத்துல வந்து இதை பிரிக்கணும். எந்த ஊர் எங்க இருக்க போறதுன்னு தெரியல. ரெட் அவர் வந்து கிளிஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து சிங்கிள் மேன் கமிஷனா வந்து நாட்டு பிரிக்கிறது முடிவு பண்றதுக்காக வைக்கிறாங்க. இந்தியாவுக்கு வந்ததே இல்லை. அவர் வந்து ஒரு போர்டு ரூம்ல உட்கார்ந்து 2 கோடு வந்து போடுறாரு. இந்த வந்து கோடு போட்டு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பாகிஸ்தான், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்றாரு. எல்லா வந்து பகுதிகளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனத்தொகை வச்சு வந்து பிரிச்சாங்களான்னு அப்படி பிரிக்கல. அதனால வந்து ஊர்ல இருக்கிற மக்களுக்கு தெரியாது தான் பாகிஸ்தான்ல இருக்க போறானா இல்லைன்னா இந்துஸ்தான்ல இருக்க போறானா. அப்படி ஏற்பட்ட குழப்பத்துல வந்து 5 லட்சம் பேர் உயிரிழந்தார்கள். கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் வந்து தன்னுடைய வீடை விட்டு வேற ஊருக்கு ஓடி போக வேண்டிய சூழ்நிலை. அகதிகளாக இந்த நாட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. இப்பேற்பட்ட ஒரு பெரிய கொடூரமான ஒரு விஷயம் நடந்துதான் நமக்கு சுதந்திரம் ஆனது வந்தது. ஆனா இது எல்லாமே நம்ம வந்து நினைவுபடுத்திக்கணும் ஒவ்வொரு சுதந்திர நாளும். ஏன் அப்படின்னு சொன்னா, வரலாறு நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறது. அந்த விஷயம் நம்ம மறக்க கூடாது. மீண்டும் அந்த தவறு செய்யாமலே நம்ம வந்து இருக்கணும். என்ன வாட் இஸ் த வே ஃபார்வர்ட்? இன்னைக்கு நம்ம வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து வளரக்கூடிய நாடாக உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா 4வது உயர்ந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதார நாடாக நம்ம வந்து இன்னைக்கு வந்திருக்கிறோம். வேகமாக நம்மளுடைய வந்து growth ஸ்டோரி எனது ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல நம்ம சமுதாயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, this is time to change, this is why to move, this is time to move forward. 5 விஷயங்கள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணணும். நம்மளுடைய ஒண்ணு வந்து சாமாஜிக சமரசதா அப்படின்னு சொல்லக்கூடியது. சாமாஜிக சமரசதா அப்படின்னு சொன்னா, எந்த விதமான வித்தியாசங்கள் இல்லாமல் நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய குடும்ப நண்பர்கள் எல்லா தரத்துக்கு சேர்ந்தவங்களா இருக்கணும். படிச்சவங்க, படிக்காதவங்க, பணக்காரங்க, ஏழைகள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல ஜாதிக்கு சேர்ந்தவங்க, எல்லா விதமான வேலை செய்யறவங்க, இவங்க எல்லாருமே வந்து நமக்கு நண்பர்களா இருக்கணும். அது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியம். 2வது வந்து குடும்பம். நம்முடைய குடும்பம் வந்து மிக முக்கியமானது. நம்ம ஒரு குடும்பமாக செயல்படணும். குடும்பமாக சில காரியங்களாவது செய்யணும். வாரத்துல ஒரு முறையாவது கோயிலுக்கு போறது, இல்லைன்னா கோயிலுக்கு போகும்போது ஒன்னா போறது, தனித்தனியாக போகாமலே நம்ம சேர்ந்து சாப்பிடுறது, சேர்ந்து பல விஷயங்கள் பார்க்கறது, சேர்ந்து சினிமாவுக்கு போறது, சேர்ந்து பண்ணணும். குடும்பம் பாண்ட் வந்து அதிகமாகணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் வந்து குறையக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அதை வந்து நம்ம வந்து மாத்தி குடும்பத்தினுடைய உறவுகள் வந்து திருப்பி வந்து மீண்டும் வந்து உண்டாக்கி குடும்பங்கள் ஒன்றாக செயல்பட வேண்டியது, ஃபேமிலி சிஸ்டம் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது வந்து பார்த்தா சுற்றுப்புற சூழல். இதுல வந்து எந்த அளவுக்கு நம்ம யோசனை பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தண்ணி வீணாக்க கூடாது அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரும்போது, நம்ம வீட்டுக்கு வந்து யாராவது வராங்க தான் நம்ம பழக்கம் என்னன்னா உடனடியா வந்து தண்ணி குடிப்பீங்களான்னு கேட்போம். ஆனா நம்ம பழக்கம் என்னன்னு சொன்னா, பெரிய கிளாஸ்ல வந்து முழுக்க தண்ணி கொடுப்போம்.
நமக்கு எல்லாருக்குமே அனுபவம். பல பேர் வந்து அவ்வளவு தண்ணி குடிக்கவே முடியாது, பாதியா வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த அந்த தண்ணி இது கூட நம்ம யோசிக்கணும். சின்ன கிளாஸ் வச்சுக்கலாம், இல்லைன்னா பாதி கொடுக்க பழகுவோம், தேவைப்பட்டா திருப்பி கொடுப்போம். இந்த அளவுக்கு வந்து சுற்றுப்புற சூழல் பற்றி நம்ம யோசிக்கணும். வெறும் வந்து மரங்கள் வெட்டக்கூடாது, மரங்கள் நட்டணும், அது மட்டுமே இல்லை. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேணுமோ இந்த இயற்கையிலிருந்து அது மட்டும் எடுக்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம வந்து வளர்த்திப்போம். இது வந்து ரொம்ப முக்கியமானது. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்வதேசி என்ற வார்த்தை வந்து நம்ம மிக பிரபலமாக நம்ம நாட்டில் இருந்தது. ஸ்வதேசி அப்படின்னு சொன்னா நம்ம என்ன, ஸ்வதேசி பொருட்களை நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் பிரதமர் கூட பேசினார். மேட் இன் இந்தியா, இந்த பொருட்கள் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்வானது பொருட்கள் மட்டுமே இல்லை, ஸ்வானது வந்து பல விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து பார்த்தா வாழ்க்கை வந்து ஸ்வாவா இருக்கணும், நம்ம நாட்டுக்கு சேர்ந்ததா இருக்கணும். நம்மளுடைய உணவு வந்து நம்ம நாட்டுடைய உணவா இருக்கணும். வீட்டுல வந்து நம்ம சமைக்கக்கூடியது நம்ம நாட்டினுடைய பரம்பரை உணவா இருக்கணும். நம்மளுடைய பாஷா, நம்மளுடைய மொழி என்னது, வீட்டுல தாய்மொழி தான் பேசணும். நமக்கு வந்து சுவாபிமானம் இருக்கணும். நம்ம நாட்டுக்கு யாருக்காவது சேதம் பண்ணா உடனே வந்து பார்த்தா நாங்க எல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடிய தன்மை நமக்கு வரணும். இது எல்லாமே வந்து ஏதோ நான் குடும்பத்துல நடந்தாதான் வருத்தம் இல்லை. இந்த நாட்டை எந்த பகுதியில யாருக்கு சேதம் வந்தாலும் அதுக்கு வந்து நமக்கு வருத்தம் தரக்கூடியதா இருக்கணும். இப்படி ஸ்வா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். ஐந்தாவது விஷயம், இத்தனை பல வருஷங்கள் ஆச்சு, ஆனா வந்து நாட்டு மக்களுக்கு வந்து இந்த நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன், ஒரு குடிமகனா நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன, நம்ம குடிமகனா நம்மளுடைய கடமைகள் என்ன, இந்த விஷயம் தெரியல. இது வந்து சொல்லித்தரத்துக்கான ஒரு ஏற்பாடும் நம்ம நாட்டில் இல்லை. நம்ம எல்லாருமே இந்த விஷயம் பண்ணணும். நம்ம ஸ்கூல்ல வந்து இது வந்து பாடத்திட்டமா இல்லை, ஆனா கூட வந்து பார்த்தா எல்லாருமே வந்து நம்மளுடைய கடமைகள் என்ன, நம்மளுடைய உரிமைகள் என்ன, இந்த விஷயம் அவசியம் கத்துக்கணும். அது மட்டும் இல்ல, லா அபைடிங் சிட்டிசனா இருக்கணும். நம்ம இப்போ வந்து நமக்கு எக்ஸாம், நம்ம வந்து ஒரு டெபினிஷன் லா அபைடிங் சிட்டிசன் அப்படின்னு சொன்னா நம்ம மேல எந்த விதமான போலீஸ் கேஸ் இல்ல அப்படின்னு சொன்னா we are law abiding citizens அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெபினிஷன் நம்ம கொடுக்கறோம். அது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா, டிராபிக் லைட்ல வந்து ரெட் சிக்னல் இருந்தா எக்காரணத்துக்கு நான் வந்து பார்த்தா மீறி போக மாட்டேன், அந்த அளவுக்கு வந்து நம்ம லா வந்து பார்த்தா கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த 5 விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வரது போல நாம வந்து முடிவு பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து இருக்கிறோம். இப்படி வந்து நாங்க வந்து இதை கடைபிடிப்போம் என்று முடிவு பண்ணாலே, இத்தனை ஆண்டுகள் இத்தனை நம்ம சுதந்திரத்துக்காக உயிர் கொடுத்த அத்தனை வந்து பேருடைய பலிதானம் பண்ணது வீணாகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சமுதாயம் வந்து ப்ரூவ் பண்ற மாதிரி ஆகும். அந்த உறுதி வந்து நம்ம எல்லாருமே எடுப்போம்.